நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் வேலைவாய்ப்பு, வங்கி வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான அரசு வங்கி வேலைவாய்ப்பு வந்து காத்திருக்குங்க. எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட 180 காலத்துக்கான வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த அப்படின்னா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த அப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 100+80 180 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 25 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசுங்க. 25லேருந்து 35 வயசு உள்ள இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பிஇ, பிடெக், எம்டெக், எம்பிஏ, சிஏ, ஐசிடபிள்யூஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, ஃபினான்ஸ் முடிச்சிருக்கோங்க, சிஎஃப்ஏ முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பெர் மந்த்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து 63,840 தொடங்கி 78,230 வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெர் மந்த் ஒரு ஆளுக்கு மாத சம்பளம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நில், அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2024 ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/3/2024 மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேறு வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து கரெக்டாக உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட சிக்னேச்சர், ஃபோட்டோ எல்லாமே வந்து டாக்குமெண்ட் தேவையானதெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து 1 டைம் 2 டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.